வணக்கம். நான் கவிதா. நம்ம தமிழக அரசு வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு ரூ. 50,000 நம்ம அவங்க அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட் பண்றாங்க. அத பத்தின ஒரு வீடியோ தான் வந்து நீங்க பேரண்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. இல்ல உங்களுக்கு பெண் குழந்தையே இல்ல அப்படின்னாலும் பரவால்ல. உங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு மெசேஜ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது ஒரு 4, 5 பேர் இதனால பயனடையட்டும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அது மட்டும் கிடையாது. இது கவர்மெண்ட் வந்து இந்த அளவு விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது. ஆனா வருஷம் வருஷம் கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த விஷயமே. அதான் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரூ. 50,000 வந்து டெபாசிட் பண்றாங்க நம்முடைய தமிழக அரசு. அது ஏன்? எதுக்கு? அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத இந்த வீடியோ முழுசா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பார்த்து நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்றதுல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் அத குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண் குழந்தைங்களுக்கு இணையா நம்ம பெண் குழந்தைங்கள பார்க்கணும். அவங்க வந்து பெண்கள் தானே அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காகவும், அதே மாதிரி அவங்களோட படிப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிறுத்தக்கூடாது. பணம் இல்ல அப்படிதான் நின்னு போயிடக்கூடாது. படிப்ப பாதி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அவங்களோட மேல் படிப்புக்காகவும், இல்ல திருமணத்துக்காகவும், இல்ல வேற ஏதாவது ஒரு செலவுகளுக்காகவும் தான் கவர்மெண்ட் இந்த பணத்த குடுக்குறாங்க. இது வந்து நம்மள மாரி குடும்பத்துக்குலாம் இந்த ரூ. 50,000 பெரிய விஷயம் இல்லையா? அதனால நம்ம வந்து அத அப்ளை பண்ணலாம். அதுக்கு எலிஜிபிள் இருந்தா நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லையா? அதுதான் இந்த வீடியோ. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல வந்து பெண் குழந்தைங்க இருக்கணும். ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி பரவாயில்ல. இல்ல 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அடுத்தது 3வது வந்து ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்தது. 2வது பிரசவத்துல பெண் குழந்தை 2 பெண் குழந்தைங்க பிறந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல. அப்ளை பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து ரூ. 50,000 போடுவாங்க. இதே மாரி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, 25,000 அப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க. 3 பெண் குழந்தைங்க அப்படின்னா, அதே மாரி 25,000 அப்படியே அவங்கவங்க அக்கவுண்ட்ல தனித்தனியா 25,000 வரும். அந்த மாதிரி வரும். இந்த பணம் வந்து எப்ப எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பணம் வந்து இந்த 3 வயசுல ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? அந்த 3 வயசுலேருந்து இதுல இருந்து எவ்வளோ அதுலேருந்து அதுல வர வட்டிகள் இது எல்லாம் சேர்த்து 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது அந்த பணத்தை எடுத்து அவங்க படிப்புக்காகவோ, இல்ல வேற எந்த செலவுக்காகவோ அந்த அந்த வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த பணம் குடுக்குறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அது என்ன அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண் குழந்தையும் இருக்கக்கூடாது. பெண் குழந்தைங்க மட்டும் இருந்தா தான் இத அப்ளை பண்ண முடியும். அது மாரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் பேரண்டோட ஏஜ் சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைங்க இல்ல அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் ரூ. 1,20,000 இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும். அதர் ஸ்டேட் தான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ணலாம். எங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சேவை மையம் உங்க வீட்டாண்ட எல்லார் வீட்டாண்டையும் இருக்கும் இல்லையா? சேவை மையம். அங்க போயிட்டு நீங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போயிட்டு, நாங்க பதிவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அவங்க பதிவு பண்ணி குடுப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுக்குள்ள இருக்கணும். இப்போ நீங்க உங்களுக்கு முதல் குழந்தை அப்படின்னா, அந்த முதல் குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள இருக்கணும். இப்ப எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த 3 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல 3 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 4 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைங்க வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பெண் குழந்தைங்க மட்டும் இருந்தா தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அது எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, உடனே போயிட்டு இசேவை மையத்தில் போயிட்டு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ரூ. 50,000 டிபாசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஆண் குழந்தைய அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுவும் அவங்க சொல்கிற ரூல்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.